டேஸ்ட்டான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாங்களா? ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு நல்லா வணக்கிடுங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வணக்குங்க. வெங்காயத்தோடு சேர்த்து 1 ஸ்பூன் கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் புதினா நல்லா வணக்குங்க. ஆனியன் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வருதோ அந்த அளவுக்கு தக்காளி சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா ஆயிலே தக்காளி நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருங்க. பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிடுங்க. அது வணங்கினதுக்கு அப்புறமா 1 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணங்க விடுங்க. அது வணங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொஞ்சமாக கறி மசால் மட்டும் போட்டு நல்லா வணக்கிடுங்க. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் இந்த டம்ளரில் தான் நான் அரிசி 2.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இதில் 5 கப் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இந்த அரிசியை அதிலே போட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிஞ்சு விடுங்க. புளிஞ்சு விட்டுட்டு குக்கர் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. அவ்வளோதான், சுவையான தக்காளி சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.